வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோல வந்துட்டு 3 டைப்பா ஸ்டைல்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று வந்துட்டு எக்ஸ்டர்னல், எம்பெடட், அடுத்து வந்து இன்டர்னல். ஸோ இந்த வீடியோல நாம வந்துட்டு எக்ஸ்டர்னல் பத்தி நல்லா பிரீஃபா நாம வந்து பார்த்தலாம். எக்ஸ்டர்னலும் எம்பெடடும் வந்துட்டு ஹெட் டேக்குள்ள போகுங்க. அதே மாதிரி இன்லைன் அப்படின்றது வந்துட்டு அந்தந்த வேல்யூ, அதாவது எந்த டேகும் அந்த டேகுக்குள்ளேயே நாம வந்து கொடுக்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன வேல்யூ நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுவோம். அதாவது எக்ஸ்டர்னல் வந்துட்டு எப்படி கொடுப்போம் அப்படின்னா லிங்க் அப்படின்ற டேக் மூலமா தான் நாம வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ லிங்க் அப்படின்ற டேக் தான் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னல்ல வந்து டினோட் பண்ணுது. ஸோ இதுல வந்துட்டு என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படின்னா ரெல் அப்படின்ற ஆட்ரிபியூட். ஃபர்ஸ்ட் ரெல் அப்படின்றது நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுப்போம். இந்த ரெல் அப்படின்றது நம்மளுக்கு என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா என்னோட லிங்க், எனக்கு வந்து இப்போ நான் இங்கே கொடுக்க போற ஸ்டைல் ஷீட்டுக்கும் இதுக்கும் இந்த லிங்க் டேகுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது என்னது. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டைல் ஷீட் நான் வந்து டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னு நாம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண போறோம். அடுத்து வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா டைப்ன்ற ஆட்ரிபியூட். ஸோ டைப்ல நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா text/html. ஸோ நான் ஒரு text/css நான் வந்து ஒரு CSS ஃபைல், எக்ஸ்டர்னல் அப்படின்றது தனியா ஒரு CSS ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அந்த ஃபைலோட லொகேஷன் பார்த்த வந்து நாம இதுல கொடுக்க போறோம். ஸோ அதுல இருக்க என்னோட கண்டென்ட் வந்துட்டு டெக்ஸ்ட், அதோட ஃபார்மேட் வந்துட்டு CSS. ஸோ அதனால டைப் வந்துட்டு text/css அப்படின்னு நம்ம கொடுப்போம். அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச டேக் தான் href. ஸோ hrefல நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா நான் வந்து ஒரு CSS ஃபைல் நான் வந்துட்டு சேவ் பண்ண போறேன். அதை வந்து நம்ம style.css அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு அந்த ஒரு ஃபைல் நம்ம சேவ் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஃபைலோட பேர் இங்க நம்ம கொடுப்போம் style.css. ஸோ இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு save as style.css அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்குள்ள நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா h1, p என்னோட இதை நான் முடிச்சிடுறேன். பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ், சாரி ஸோ இப்போ நம்ம பாடிக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம பாடிக்கு தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ இதில் நம்ம வந்துட்டு கலர்னு கொடுத்துடலாம். ஸோ h1 my CSS paragraphல I have explained about external CSS அப்படின்னு நம்ம கொடுப்போம்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை CSS I have explained about external CSS இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்துட்டு லைட் ப்ளூ கலரில் வருது. ஸோ இப்போ இதே மாதிரி நான் மல்டிபிள் பேஜுக்கு நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற போது ஒரு ஃபைலில் நான் நிறைய பேஜஸ் இருக்குது, எல்லா பேஜஸ்க்கும் நான் காமனாக நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அப்போ நாம் வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் CSSக்கு வந்து நாம் போவோம். அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டர்னல் அண்ட் இன்லைன் பற்றி பார்ப்போம். நன்றி.